என் அன்பு குழந்தையே, கவலைப்படாதே. நீ கலங்க நான் பார்த்திருப்பேனா? உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நான் நிற்பேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே. சாயி சாயி என்று நீ நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா? நான் வருகிறேன், உனக்காக வருகிறேன். நீ கேட்டதை நான் செய்து தருகிறேன். உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் தங்கமே. நீ கலக்கமடையாதே. உனது பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பது என் கடமை. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். எவர் ஒருவர் என்னுடைய திருவடிகளை சரணடைகிறார்களோ அவர்களின் அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றி தருவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது? உடல், மனம், தனம், செய்கைகள் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறவர்கள் எவரோ, எவரெல்லாம் அவர்களின் துன்பங்களை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சாயியான என்னுடைய நாமத்தை தினமும் ஜபிக்கிறார்களோ அவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைகின்றார்கள். உன்னை நான் என் வசப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல, 7 ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன். என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாவுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா? உன் அப்பா நான் அகண்டமாக அகவெளி, புறவெளி, பரவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். என்னை நம்பும் என் தீவிர பக்தர்களின், அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்ம வினைகளை மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ கொண்டு வந்து விட்டேன். உன் இரும்பு போன்ற கர்மாவை நான் பஞ்சு போல ஆக்கி கொண்டு வருகிறேன். உன் வாழ்க்கையில் வரும் துன்பம், துயரம், வேதனை, கோபம் யாவற்றையும் தூர தூக்கி எறி. பொறுமையை கடைப்பிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாக தொட்டு மட்டுமே பார்க்க முடியும். அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன். எதுவும் உன்னை பெரிதாக தொடர்ந்து எதுவும் செய்துவிட முடியாது. எல்லாவற்றிலும் இருந்தும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை நான் விடுவித்து விடுவேன். இனி அவர்களின் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது. சொல்லித்தர ஒரு வாத்தியார் என்னை விட வேறு யார் இங்கு இருக்கிறார்கள்? பட்டது போதும். என் பாதம் தேடி நீ ஓடிவா. சாதனை நான் செய்கையில் சோதனை தோன்றினால் நீ ஏன் மயங்குகிறாய்? இனிமேல் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன். புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை பெற்று நீ வாழப்போகிறாய் என் தங்கமே. இந்த சாயி நீ அழைக்காமலேயே உன்னோடு வருவேன். சாயியை நம்பியவர்களுக்கு அழைக்காமலேயே வருவேன். வேறு உருவத்தில் தோன்றுவேன். தன் பக்தர்களுக்கு கடமைப்பட்டவனாக இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.